அந்த பாட்டை எங்கெங்கு நோக்கினும் அங்கெல்லாம் அவன் முகமே வேறதனை நீ காண்கிறாய். அந்த பாட்டை கொஞ்சம் விளங்குங்கள் என்ன சொன்ன. 92வது பக்கம். எங்கெங்கு நோக்கினும் அங்கெல்லாம் அவன் முகமே வேறதனை நீ காண்கிறாய். மனிதா வேறதனை நீ காண்கிறாய். இருளென்ற வகுமிலே வாழ்கின்ற மூடர்க்கு இறை தோற்றம் புரியாதடா. மனிதா இறை தோற்றம் புரியாதடா. அதில் ஆரம்பம் எங்கெங்கு நோக்கினும் அங்கெல்லாம் அவன் முகமே வேறதனை நீ காண்கிறாய் என்கிற அந்த பாட்டு வரிய எப்படி விளங்கி எடுக்கிறேன். ஏனென்றா அந்த பாட்டு வரியில எங்கெங்கு நோக்கினும் அங்கெல்லாம் அவன் முகமேண்டு ஒருமையில பாவிக்கப்பட்டிருக்கு. ஒருமையிலேன்னா அவன்ங்கிறதும் முகம்ங்கிறதும் ஒருமையில பாவிக்கப்பட்டிருக்கு. அவன் முகங்கள் என்று பன்மையில பாவிக்கப்படல. அப்ப இப்ப நாம ஒரு முகத்தை பார்க்கமா பல முகங்களை பார்க்கமா? ஒரு முகத்தை பார்க்கமா நாம? அது எப்படி? அதைத்தான் நான் அவங்கள்ட்ட நசர்னாட்ட அதை விளக்கி தாங்கன்னு சொன்னேன். திரும்புற பக்கம் எல்லாம் ஒரே முகம் தெரியுதா? எங்கெங்கே நோக்கினும் அங்கெல்லாம் அவன் முகமே. எங்கெங்கே நோக்கினும் என்று பலதாக வருது. எங்கெங்கு நோக்கினும் அங்கெல்லாம் அவன் முகமே என்றா சரியா? இப்ப முகம் ஒரு முகம் தான் தெரியுது. எங்க நோக்கினான் எங்க நோக்கினாலும் ஒரே முகம் தான் தெரியுது என்று வரணும். இப்ப நசார் நானாவை காணக்குள்ளோ ஒரு வகையான முகம், சாஹிப் நானாவை காணக்குள்ள ஒரு வகையான முகம், மரத்தை காணக்குள்ள ஒரு வகையான முகம், இப்படி ஒரே முகத்தை காண்றோம் இல்லி, பல முகங்களே காண்றோம். எங்கெங்கு நோக்கினும் அங்கெல்லாம் எங்கெங்கு நோக்கினும்ங்கிறதுல அந்த நோக்குதலும் இடைவெளியோட உள்ள நோக்குதலா இருக்குமா? அப்ப இடைவெளியோட உள்ள நோக்குதல் இல்லாட்டி அந்த எங்கெங்கும்ங்கிறது ஏகத்தில இருந்து அந்த ஏகத்தை நோக்குறதாகத்தான் அமையும். அப்ப ஐனைக்கு அவன் முகமே என்று சொல்லி என்ன முகத்தை எடுக்கிறேன்? இப்ப ஐனைக்கு முகம் மட்டும் தெரியணுமே என்ன சொன்னா? ஏகமா தெரியணும் அந்த முகம். இப்ப யார முகத்தை எடுக்கிற? கனவுல வந்து ஒரு முகத்தை வச்சுட்டு நிக்கிற அவர முகத்தை எடுக்கிறையா? கனவை கண்டு கொண்டு இருக்கிற அவர முகத்தை எடுக்கிறையா? அப்ப இப்ப என் முகம் வந்து இந்த சாஹிப் நானா சென்னா இப்ப யாரு எந்த முகம்? கனவை யார் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த முகம் தான். அந்த முகம் சாஹிப் நானோட முகமா வருமா? அது வராது. அப்ப இப்ப எப்படி சாஹிப் நானா எந்த முகம் வந்து சென்னேன்? சர்வமும் தெரியும். ஒரு ஞாபகத்துல ஒரு ஜோதியாச்சு. ஞாபகத்தில அந்த ஜோதியா தெரிகிற அந்த முகம். அத உஸ்தாது எப்படி சொல்றாங்க? இருளென்ற வகுமிலே வாழ்கின்ற மூடருக்கு இறை தோற்றம் புரியாதான். அப்ப அது இறைவனின் தோற்றமா? அந்த இறை தோற்றம் என்று சொல்றதையும் ஒருமையில சொல்றாங்க. தோற்றங்கள் என்று பன்மையில செல்லல. அப்ப முகமங்கிறதையும் ஒருமையில சொல்றாங்க, தோற்றம்ங்கிறதையும் ஒருமையில சொல்றாங்க. அப்ப அவன் முகமே என்று சொல்ற அந்த முகம் எங்க நோக்கினாலும் தெரியணுமாமே.
அப்ப அந்த நோக்குதல்ங்கிறது என்னத்தை கொண்டு நோக்குறது? 100 கொண்டு நோக்குறது. 100 கொண்டா இப்ப நம்ம முகத்தில் இருக்கிற கண்ணை கொண்டு அந்த முகத்தை பார்க்கலாமா? யாரையும் மைக் சத்தம் போடுதோ மைக்கை கட் பண்ணி வைங்க. கண்ணை கொண்டு பார்க்க முடியாது. நான் சாய்ப்பேனா? இப்ப அந்த முகத்தை 100 கொண்டு நோக்கினோம்டா நம்மட இந்த முகத்தில இருக்கிற கண்ணை கொண்டு நோக்கிறதாக அமையுமா? அது அமையாது. அப்ப இந்த கண்ணை கொண்டு காண்றதாக அமையுமா? அமையாது. அப்ப அந்த முகமும் அமையாது, அந்த தோற்றமும் அமையாது இல்லையா? நம்ம எண்ணம் இருக்கலாம், நம்மளுடைய எண்ணம் இருக்கலாம். ஓ, அதுதான் 100 தெரியும். எண்ணம் 100 இருந்துச்சுண்டா இடைவெளி இருக்குமே. ஓ, அப்படி இடைவெளி இருக்குமா? ஓ, ஏன்னா 100ங்கிறதுக்கு இடைவெளி இருக்காது, அகிலமே 100 அமைந்து விடுமா? அப்படி அப்படி பார்க்கக்குள்ள எண்ணம் 100 இருக்காது, உணர்வு 100 இருக்கலாம். எண்ணத்துக்கும் 100 உணர்வுக்கும் இடையில உள்ள வேறுபாடை என்ன விளங்குறேன்டா, எண்ணம் இருக்கே அது திண்மையா இருக்கிறது தான் உணர்வு. அப்ப இப்ப 100ங்கிறது என்ன? உணர்வு. எண்ணம்ங்கிறது என்ன? அந்த 100ல இருந்து வெளிப்பட்டது. எண்ணம் பிறக்கும் நோக்கறியணும் என்று சொல்றாதான். 100ல இருந்து எண்ணம் ஏன் பிறக்குது என்கிற அந்த நோக்கம் அறியணும். அப்ப இப்ப அவன் முகமே என்கிற அந்த முகம் எங்கெங்கு நோக்கினும் அங்கெல்லாம் வேண்டா அந்த நோக்குறவரு என்ன முகத்தில் இருந்துகிட்டு நோக்குவார். அவருக்கு என்ன முகம் இருக்கும்? இப்ப ஐனிக்கு அவர் நோக்குப்படுற முகமா இருக்கிறது என்ன என்ற கேள்வியெல்லாம் இருக்கு. இப்ப நீங்க நோக்கின உடனே உங்களுக்கு ஒரு முகம் தெரிஞ்சுண்டா, இப்ப நோக்கின ஒரு முகமும் தெரிகிற ஒரு முகமும் இருந்தா அதை செல்ற முறைக்கு சரி வருமா? ரெண்டாயிட்டு சரி வர. அப்ப எங்கெங்கு நோக்கினும்ங்கிற அந்த எங்கெங்கு நோக்கினும்ங்கிற அந்த சொல்லு என்ன நமக்கு உணர்த்த வருகுதுண்டா, அந்த ஒரு திசை இல்லாம நோக்குறோம். அப்ப நோக்குற இடம் அல்ல. அப்ப உஸ்தாது என்ன செய்யறாருன்னா உன்னை நோக்கண்டு சொல்றாரு. அப்ப உன்னை நோக்கண்டு உஸ்தாது காட்டினதும் எங்கெங்கு நோக்கினும் அங்கெல்லாம் என்று சென்னதும் ஒரே நிலையை சென்ன மாதிரி தெரியுது எனக்கு. ஐனிக்கு நோக்கினத்தான் அவன் முகம் என்ன செய்யும் தெரியும், காண்ற நிலைக்கு வரலாம். அப்படி காண்ற நிலைக்கு வாரேண்டா இருளண்ட வகுமும் நீங்கும், மூடத்தன்மை மூடர்ங்கிற தன்மையும் நீங்கும். இருளென்ற வகுமிலே வாழ்கின்ற மூடருக்கு இறை தோற்றம் புரியாதடா. அப்ப அவருக்கு இறைவனுடைய தோற்றம் புரிதலுக்கு வருது. அப்ப இன்னைக்கு அவன் முகம்ங்கிறதும் அந்த இறைவனுடைய தோற்றம்ங்கிறதும் கண்ணுக்கு காட்சியாக வார ஒரு விஷயம் இல்லை, கண்ணுக்கு காட்சியாக தெரிகிற ஒரு விஷயம் இல்லை, கண்ணை கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்போ உணர்வை கொண்டு காண வேண்டிய உணர வேண்டிய ஒரு முகம், உணர்வை கொண்டு புரிய வேண்டிய ஒரு தோற்றம். அப்ப அது நமக்கு எப்பயுமே அந்த ஒருபோதுமே காண மாட்டாய் என்று சென்ற இடத்துக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் அது. அதை உஸ்தாத் எப்படி சொல்றாங்கன்னா, ஹக்கு காட்சிக்கு எட்டிடா பேச்சுக்கு தட்டிடா பேரின்ப தேனூட்டு சொல்றாங்க. காட்சிக்கு எட்டிடா பேச்சுக்கு தட்டிடா பேரின்ப தேனூட்டுங்க. அப்ப இப்ப என்னன்னா அந்த முகம் ஒருமையில அமைகிறதான். இப்ப எப்படி அமையணும் அது பன்மையில அமையக்கூடாது, ஒருமையில அமையணும். ஆனா அந்த முகம் எங்க நோக்கினாலும் தெரியும், ஒருமையில அமையணும். அதே நேரத்துல எங்கெங்க நோக்கினாலும் அந்த முகமே தெரியணும், அந்த தோற்றமே புரிதலுக்கு வரணும். அப்படி என்றா உருவுல கருவை காண்ற மாதிரி, உருவுல கருவை காண்றது. ஓ, இப்ப உருதான் தெரியுது, ஆனா கருவும் தெரியும். கருவுல உருவு தெரிகிற மாதிரி, இல்லாட்டி உருவுல கரு தெரிகிற மாதிரி. அதனால அது ரெண்டும் வேறு இல்லை. இன்னைக்கு ரெண்டும் ஒன்றுமே ஒன்றிச்ச நிலையும் இல்லை.
அப்பதான் எங்கெங்கு நோக்கிலும் அங்கெல்லாம் அவன் முகமேங்கிற கருத்து என்ன செய்யும், காணுதலுக்கு வரும், காணுதல்ல வரும். ஏன்னா அதை வேற எதனை நீ காண்கிறாய் என்றுதான் கேட்க. அப்ப சும்மா உதாரணத்துக்கு புரிதலுக்கு எடுக்கிறேன்டா சாஹிப் நானா, நான் சாஹிப் நானா என்கிற ஒரு உணர்வு அப்படியே இருக்க, உதாரணத்துக்கு புரிதலுக்கு எடுக்கிறேன்டா, நான் சாஹிப் நானான்னு சொல்லி அப்படியே இருக்க, கோடா கோடி அணுக்களுடைய ஒரு திரட்சி ஒன்றும் அந்த உணர்வுல சம்பந்தப்பட்டு இருக்கா இல்லையா? இப்ப கோடா கோடி அணுக்கள் திரட்சியாக இருக்கிற அந்த நிலையில, கட்டுண்டிருக்கிற அந்த நிலையில நான் சாஹிப் நானான்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு உணர்ந்துகிட்டு இருக்கிறா இல்லையா? அப்படி உணர்ந்துகிட்டு இருக்கிறவரு அவரை நோக்கினாரண்டா அவர முகமாக எதெல்லாம் தெரிய வேண்டி வரும்? ஏனண்டா அவர முகத்தை நிலைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு, சாஹிப் நானான்னு சொல்லி ஒரு முகத்தை நிலைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறது கோடா கோடி அணுக்களுடைய திரட்சி தானே. திரட்சி அப்படியே ஃபுல்லா ஒரு கணம் களைச்சுட்டோம்னா சாஹிப் நானா இருப்பாரா? இருப்பாரு. ஆனா இல்ல, இருப்பாரு, தெரியறதுக்கு இருக்க மாட்டாரு. சரியா? மறைவா இருப்பாரு, சூட்சுமமா இருப்பாரு, இல்லாட்டி நினைவுல இருப்பாரு. இப்பயும் அவர் அப்படியே தான் இருக்காரு. ஆனா தெரியறதுக்கு வந்திருக்கிறதால, இந்த அணுக்களுடைய திரட்சி ஏற்பட்டதாலதான் அவர் தெரியறதுக்கு வந்திருக்காரு. அப்ப மொத்தத்துல சாஹிப் நானான்னு சொல்லி ஒரு முகத்தை நிலைப்படுத்தி வச்சிட்டு கோடா கோடி அணுக்கள் தானே. அப்ப கோடா கோடி அணுக்களும் அவர முகமாக இல்லாம அவரை தரிப்படுத்தி வச்சிருக்கலாமா? அப்ப அவரு தன்னுடைய முகமாக அந்த கோடா கோடி அணுக்களையும் காண துவங்கிட்டாரண்டா, எங்க நோக்கினாலும் அங்கெல்லாம் அந்த முகம் இருக்குமா இல்லையா? அவராகவே இருக்கா இல்லையா? இருக்கிறதால அவர் இருக்காரு. அப்ப அவர் அப்படி இருக்கிறதால ஒரு தோற்றத்தை புரிந்து கொள்றாரா இல்லையா? நான் ஒரு தோற்றத்துல இருக்கிறேன், அந்த தோற்றத்தை அவருக்கு வெளிப்படுத்தி காட்டுது அந்த அணுக்களுடைய திரட்சி தான். கோடா கோடி அணுக்களுடைய அந்த திரட்சி தான் அவர் இருக்கிறதாக அவருக்கு காட்டுது. இத அவரு கண்ணை கொண்டு பார்க்கலாம், கண்ணால தென்படுற விஷயம் ஒன்று இல்லை. இப்ப நான் சொல்றேன், இது அவர் என்ன செய்யணும், நான் என்று சொல்லி உணர்ந்து இருக்கிற அந்த உணர்வை கொண்டு உணர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு விஷயம், உணர்தலுக்கு அவர் வர வேண்டிய ஒரு விஷயம், அவர் உணரணும். இதை உணர்ற நேரத்தில அந்த உணர்வு எங்க நோக்கினாலும் அவர முகமாகவே அணுக்களுடைய திரட்சி இருக்கிறத அவர் கண்டுகொள்வாரா இல்லையா? அப்ப அந்த அணுக்களுடைய திரட்சி அந்த கண்டுகொள்ற நேரத்தில, அவர் கண்டுகொள்ற அந்த நேரத்தில அது ஒரு தோற்றத்தை அவருக்கு புரிய வைக்காதா? நீ இப்படி இந்த தோற்றத்துல நீ இருக்கான்னு சொல்லி புரிய வைக்கும். அப்ப இவர்கிட்ட இப்ப என்ன இல்லைன்னா இருள் என்ற வகுமே இல்லை. இத உஸ்தாது என்ன சொல்றா ஒரு பாட்டுல, மறைக்கும் பொருள் ஏதும் இல்லையப்பா உன் மறிச்சியே மறைக்கும் திரையாகுமங்க. அப்ப இந்த பொருளை நமக்கு மறைவா இருக்கென்று காட்டிட்டு இருக்கிறது அந்த மறிச்சி, மறிச்சி என்கிற திரை. அந்த மறிச்சி என்கிற திரை என்ன? உடலை நான் என்று எடுக்கிறது தான், உடலை நான் என்று உணர்றது தான் அந்த மறிச்சி. அந்த மகிழ்ச்சியால தான் அந்த மாய்கை உருவாகுது. அப்ப மொத்தத்துல சாஹிப் நானா நான் என்று சொல்லி உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த உணர்வு உடம்புல எந்த பாகத்தில இருக்கி? கண்ணுக்கு இருக்கா, மூக்குக்கு இருக்கா, விரலுக்கு இருக்கா, மயிருக்குள்ள இருக்கா, காதுக்குள்ள இருக்கா, இல்ல மொத்தத்தில ஏகமா இருக்கா? ஏகமா இருந்தாதான் தெரியும். ரைட். அப்ப அந்த நான் என்று உணர்ற அந்த உணர்வு நான் சாஹிப் நானான்னு சொல்லி ஏகமா இருக்கப்பேன். அப்படி ஏகமா இருக்கிற அந்த உணர்வு ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்துதா இல்லையா? அந்த தோற்றம் மொத்தமும் இருக்க இன்னைக்கு. அந்த உணர்ந்த அந்த இடத்துல எந்த 4 வயசு தோற்றமும் இருக்கு,
5 வயசு தோற்றமும் இருக்கு, 10 வயசுல வந்ததும் இருக்கு, இப்ப 72 வயசுல வந்ததும் இருக்கு. அதுல இனி 85ல வாரதும் இருக்கா இல்லையா? இருக்கும். அப்ப 85 வயசு மட்டுக்கும் உங்களை விட மாட்டேன் விளங்குதுவா? அது விளங்கிச்சா உங்களுக்கு? ஓ அந்த உணர்ந்த நிலையில அந்த உணர்வுடத்துல மொத்தமா இருக்கிறது தான் அந்த தோற்றம். இது மறுச்சி இருக்கிற உள்ளத்துக்கு புரியாது. விளங்கிட்டா? இந்த தோற்றம் இருக்கே, இது புரிதலுக்கு வர வேண்டியது. இது உணரக்குள்ளதான் புரிதலுக்கு வரும். இது காட்சியாக தெரியாது. பேச்சுக்கு இப்ப நான் எப்படி என்று தரையுமே இல்லை. இதை ஒஸ்தாது என்ன சொல்றாங்க? உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே, உணர்ந்திடில் திரையில்லை உணர்வாயே என்று சொல்றாங்க. இப்ப இதுல அந்த அந்த நிலையில இப்ப என்ன உருவம் இருக்கி? 50 வயசு மட்டும் இருக்கா, 51 வயசும் இருக்கி, 49 வயசும் இருக்கா? எல்லா வயசும். அப்ப எல்லா வயசும் எடுக்கிற நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் ஒவ்வொரு கணமும் வழியாகிறது மொத்தமா இருக்கின்ற எடுத்தா என்ன பிள்ளையா? இப்ப சாயிபினானா உறவாட்டத்துக்கு வரக்குள்ள இருந்த தோற்றத்தில இப்ப இருக்காரா? மாற்றம் இருக்கு. எப்படி மாறி இருக்கு? கோடா கோடி அணுக்கள் செத்து போய் கோடா கோடி அணுக்கள் திரும்ப உயிர் 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 வாழுது. இப்ப உயிர் பிச்சு வந்திருக்கு. அப்ப ஈனைக்கு உங்களோட தோற்றத்தில ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இப்படி கணத்துக்கு கணம் இந்த மாற்றத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறது அணுக்களுடைய திரட்சி. அதான் மாயை, அணுக்களின் திரட்சி. அணுக்களின் திரட்சியை கொண்டுதான் இது வெளிப்படுது. அப்படி வெளிப்படுறதால நாம என்ன செய்யறோம்? இப்ப எனக்கு 40 வயசு என்று முடிவு பண்றோம், எனக்கு இப்ப 50 வயசு என்று முடிவு பண்றோம். மொத்தத்தில 50 வயசு வரைக்கும் உணர்ந்தது என்னென்ன கணத்துக்கு கணம் உணர்ந்துச்சோ அந்த உணர்வு, அந்த தோற்றம் அத்தனையும் அந்த உணர்வுல இருக்கு. அதே மாதிரி இனி உணர வேண்டியதும் அந்த உணர்வுல இருக்கு. அப்ப எப்ப அந்த உணர்வு கிட்ட போறாரோ, அந்த உணர்வு இடத்துக்கு போயிட்டாரோ அவருக்கு விளங்கும். அந்த உணர்வு கடைசியா போய் பார்க்கக்கூடிய இடம் கருவா இருக்கும். கருவு கிட்ட போய் நிற்கும். ஏன்னா கருவுல மொத்தமா இருக்கு. மொத்தமா கருவுல இருந்துதானே அவர் வெளிப்பட்டிருக்காரு. வெளிப்பட்ட இடத்திலே போய் சேர்ந்துருமா? திரும்ப கருதானே வரும். இப்ப மாமர கொட்டையை கொண்டு போய் நாட்டியாச்சு. அது எத்தனைதான் மாமர கொட்டை வந்தாலும் கடைசி மாமர கொட்டையை தானே இருக்குது. கடைசி மாம்பழம் பூத்து காய்ச்சி கடைசி ஆஞ்சி கடைசி என்ன அங்க அந்த மண்ணுக்குள்ள நாட்டினதே வெளியே கொண்டாதான் இருக்கு. அப்ப இப்ப மொத்தத்தில அந்த உணர்ந்த நிலையில கருவுங்கிற இடத்துல என்னென்னையாக என்னென்னையெல்லாம் வரணுமோ அத்தனையும் மொத்தமாக இருக்கிற அந்த நிலைதான் கருவுங்கிறது. இப்ப நீங்க அந்த கருவாக இருந்து நோக்கினீங்களா, எங்க நோக்கினாலும் எங்கெங்கு நோக்கினாலும் அவருக்கு யாரோட முகம் தெரியும்? அதத்தான் உஸ்தாது சொல்றாங்க, எங்கெங்கு நோக்கினும் அங்கெல்லாம். இப்ப உருவாயிருந்து நோக்கினா புரிபடாது. கருவாக இருந்து நோக்கினா கருவுல இருக்கிற அத்தனை தோற்றமும் அத்தனை முகமும் அந்த கருவா இருக்கிறவனுக்குரியதாக அவர் காணுகிற நிலைதான் அந்த காணுதல்ங்கிறது. அப்படி காண்ற நிலையில ஒரு தோற்றம் ஒன்று அவருக்கு புரிய வேண்டி வரும். அந்த புரிய வேண்டி மாற தோற்றம் தான் இந்த நான் என்று சொல்றது. அதைத்தான் தன்னில தான் உணர்ந்த நிலை என்று சொல்றது. தன்னில் தான் உணர்ந்த நிலை என்று செல்லப்படுற தோற்றம் அதான். அதுதான் ரஹ்மானுடைய தோற்றத்தை கொண்டு ஆதம படைத்து. இப்ப ஆதம் நான் என்று உணர்ந்தது யாரோட தோற்றத்தை? அவருடைய தோற்றத்திலே ரஹ்மான் என்கிற தோற்றம். ஆண்டவன் அருளால் அவன் உருவானோம் அறிவாயா மனிதான் கேட்க.
அப்ப ஆண்டவன் அருள்ங்கிறது என்ன? ரஹ்மத். இந்த ரஹ்மத்தை கொண்டு உருவானதை நீ அறிவாயா? அப்ப ரஹ்மத்தை கொண்டு அங்க உருவானது என்ன? ரஹ்மான கொண்டு ரஹ்மானுடைய சூரத்திலே ஆதமை படைத்தோம். இப்ப ரஹ்மான் வேற ஒரு இடத்துல இடிக்க அவனோட சூரத்தை அப்படியே கொண்டாந்து தனிய ஆதமு கொடுத்தையா? இல்ல அந்த சூரத்தே ரஹீமியத்தா ரஹ்மத்தா? அப்ப இப்ப அந்த முகத்தை காணணும், அந்த முகம் தெரிய வேண்டி வரணும். ரசூலுல்லாஹையும் சர்வ ஆலங்களுக்கு ஒரு ரஹ்மத்தாய் படைத்துள்ளோம் அப்படிங்கிறது என்ன? இது எல்லாமே அந்த 100ல தான் நடக்குது ரிசாலத்துல. அதாவது ரசூல் என்று ஒரு உடலை கட்டுண்ட ஒரு நிலையை சிந்திக்க வேணாம். ரிசாலத் என்று சொல்ற. ரிசாலத்துங்கிறது பேரறிவு, அகிலத்தாருக்கு அருட்கொடையாக கொடுக்கப்பட்டது. இப்ப அகிலம் இப்ப இருக்கா இல்லையா? அப்ப இப்பயும் அந்த அருட்கொடை இருக்கு. எப்படி இருக்கு? அகிலமாகவே இருக்கு. அப்ப அகிலம் 100ஆக அமைந்து விட்டாதான் இப்ப நான் சொல்றது எல்லாம் விளங்கும். இது இந்த முகக்கண்ணை கொண்டு காண்றது இல்லை, அது கட்டுண்ட புலனை கொண்டு காண்றத ஹக்கண்டு உணராதே கட்புலன் போலி குத்தன்னு சொல்றாரு. இதை தெளிவா விளங்கி எடுக்கணும். இது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், பிடிக்க 7 ஆண்டு இல்லை. இது புரிதலுக்கு வரணும், அனுபவத்தில உணரணும். இதை இந்த முகத்தையும் இந்த தோற்றத்தையும் அனுபவத்தில பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் தெளிவாக புரிதலுக்கு வரும். ஒரு சின்ன சந்தேகம் கேளுங்க. அதாவது நம்ம கிதாபுல இருக்கக்கூடியதுக்கும் பாட்டுல இருக்கக்கூடியதுக்கும் குர்ஆனினுடைய ஆயத்தும் இது 3 ஒண்ணுதான். ஆனால் அது புரிந்து கொள்ளக்கூடியதுல வித்தியாசமா வர்றதுக்கு என்ன காரணம்? அது என்னன்னா, அந்த அறிவு வெளியாகிற வீதம் கூடக்குள்ள, இப்ப அறிவு வெளியாகிற வீதம் கூடியிருக்கு. கூடக்குள்ள புரிதலுக்கு லேசாக கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப உள்ள பிள்ளைகள் எல்லாம் இந்த நியாயமாக ஆத்மீக சம்பந்தப்பட்ட கல்வியோட சம்பந்தப்பட்டு இருக்காங்க. தெரியும் நியாயமான பிள்ளைகளுக்கு. யூடியூப்ல போய் பார்த்தாலே இருக்கு லட்சக்கணக்கில். அப்ப இப்ப அதுகளுக்கு புரிதலுக்கு கொடுக்கறது ரொம்ப லேசி. எப்படி இல்லை, இப்படி என்ன அந்நேரம் எல்லாம் இந்த இப்படி வெளிப்படுற அறிவெல்லாம் இல்லையே. இப்போ உதாரணத்துக்கு சாயிப்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பணுமெண்டா, இப்ப வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி போட்டா இப்போ 1 செகண்ட் 2 செகண்ட்ல நீங்க பாப்பீங்களா இல்லையா? இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னா உங்களுக்கு ஒரு மாசம் எடுக்காதா? அப்ப இப்ப என்ன அறிவு அவ்வளவு வேகமா வெளிப்படுது. இப்ப அறிவுல இருந்து தானே இதெல்லாம் வெளிப்பட்டு இருக்கு. ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கான். எதுல இருந்து கண்டுபிடிக்கான்? சிந்திக்கான். சிந்தனையில சிந்திக்கக்குள்ள அவனுக்கு இந்த தொழில்நுட்பம் எல்லாம் என்ன செய்யுது? சிந்தனைக்கு வந்து அம்புடுது. அம்புட்டோன்னா அதை செய்து பார்க்கான். அதை செய்து பார்க்கக்குள்ள அதனுடைய தன்மை வெளிப்படுது. அப்ப ஒரு கடிதம் ஒன்று சாஹிப் நானக்கு போட்டா 1 மாச காலம் எடுத்த அந்த காலப்பகுதி சுருங்கி இப்போ 1 செகண்ட்ல மெசேஜ் அனுப்பியாச்சுன்னா, 1 செகண்ட்ல அனுப்புறத விடுங்களேன். இன்னும் 1 செகண்டும் இல்ல, பார்த்துக்கிட்டு நேர்ல பேசிட்டு இருக்க மாட்டோம். அறிவு எந்த அளவுக்கு வெளியாகி. அப்ப ஈனைக்கு இப்ப இருக்கிற வெளிப்பட்டிருக்கிற இந்த அறிவு நிலைமைக்கேற்ப இந்த ஆத்மீகம்ங்கிறதும் நல்லா சுருக்கி கொடுக்கப்படணுமா இல்லையா? இதுக்கு வருஷக்கணக்கா டைம் எடுத்தா கொடுக்குற. இப்ப நாம கிதாபு படிச்சா சரியா வராது. அதுக்கு தான் இப்ப நான் அப்படி என்று டிரெக்டா கொடுக்கும். ஏன்னா அந்நேரம் மடத்தனமான சமூகம் இருந்துச்சு. இதை கிரைக்க இயலாத சமூகம். இப்பயும் இருக்குத்தான், இல்லைன்னு இல்லை. ஆனா மார்க்கெட்ல எல்லா சாமானும் இருக்கு. இப்ப ஒரிஜினலும் இருக்கு, லோக்கலும் இருக்கு. விரும்பினத்தை என்ன செய்யலாம்? விரும்பினவங்க வாங்கலாம். விரும்பினவங்க என்ன செய்யலாம்? வானாண்டு விடலாம். மார்க்கத்தில நிர்பந்தம் இல்லை. அதனால இப்ப வெளிப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு. இப்ப என்னடா இதை இப்ப பிடிக்கக்கூடிய மக்கள் இப்ப இருக்க. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் போகக்குள்ள விஞ்ஞானமே கொண்டாந்து வெளியே காட்ட போகுது.
சக்தி மட்டும்தான் இருக்கு, அது உணர்வு தான் காட்ட போகுது. விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்து காட்டின உடனே கோடிக்கணக்கான மக்கள் என்ன செய்வாங்க, அதுல போய் சாடிடும். அப்ப அன்னரம் நாம இப்படியா பேசிட்டு இருக்கிற, அன்னரம் அப்படி அப்னரம் அப்படியோ அப்படி அப்படி எடுத்து நாக்குல வச்சு இந்த டெஸ்ட் பண்ணி பாருன்னு கொடுத்துருவோம். நீ தஸ்ப மணி எடுத்துக்கிட்டு தியானம் செஞ்சுட்டு மாசக்கணக்கா வச்சுட்டு மினக்கடன் எல்லாம் அன்னரம் கொடுக்குற அன்னரம் அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. அப்ப அன்னரம் இன்னா என்ன அப்படியே நாக்க நிட்டு அப்படி நாக்குல வச்சு அண்ணன் தான் ரெண்டு கொடுக்குற அளவுக்கு அன்னரம் இதுவும் படியாய். அது உண்மைதான். இதுதான் ரிசாலத்துங்கிறது. அந்த ரிசாலத்தில இருக்கிறது தான் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அகிலமே 100ஆக மாறிவிடும் என்று சொல்றதல்ல, மாறிக்கொண்டே இருக்கு. அதனால உங்களுக்கும் எனக்கும் இடையில ஆயிரக்கணக்கான மைல் இடைவெளி இருக்கென்று காண்றது இருக்கே, வெட்டாவரும் குரூர் அவ்வளவுக்கு அந்த 100ங்கிறது நிரப்பமா இருக்கு. நான் நினைக்க நீங்க அங்க செய்வீங்க தடையில்ல, அவ்வளவுக்கு அந்த எண்ணத்துக்கு வலிமை இருக்கு. இது எல்லாமே வெளிப்படும், இனி வெளிப்படத்தான் போகும். விஞ்ஞானம் வெளிப்படுத்தி கொடுத்தான் விடும். விளங்கிட்டா? ஆனா எங்கெங்கு நோக்கிலும் அங்கெல்லாம் அவன் முகமே, அதுக்கு கிட்ட போகையில, அதுக்கு கிட்ட மனுஷன் தான் போகலாம், தன்னிலையெல்லாம் போகலாம், முன்னிலையில படற்கையில போகையில கூட்டிட்டு போயிடலாம். சகி சாணத்தான் போகணும், காட்டி கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த இறை தோற்றத்தை புரிகிற என்றாலும் மனிதனால முடியும். மனிதன் என்கிற அந்த உணர்வு தான் அந்த இடத்தை போகும். அந்த உணர்வுக்கு தான் அந்த சக்தி இருக்கு. ஆனா அது வெளிப்படாது. வெளிப்படுற காலம் வரக்குள்ள அழிவு உண்டாயிடும். அதாவது பொய் நிலைக்காது. அதான் வேதம் செல்லுது, குள்ளுமன் அலை காப்பான் வயபுகா வஜுகு வஜுக்கு மட்டும்தான் மிஞ்சும். ஏண்டா அதுக்கு கிட்ட போகல, அதுக்கு கிட்ட வெளிப்படுத்தி அதை காட்டுறதுக்கு கருவி போகாது. ஆனா உணர்வு போகும். அதுதான் உணர்ந்த நீ உயர்ந்திடுவாய், மறைந்த பல தெரிந்திடுவாய் என்று சொல்றாங்க. அப்ப எங்கெங்கு நோக்கிலும் அங்கெல்லாம் அவன் முகமே என்று, அவன் என்றும் முகமண்டும் ஒரு நிலைப்படுத்தி ஒருமையில சென்னத்துக்கு காரணம் ஒரே நிலையில காண்ற ஒரு காட்சி வரும் அவருக்கு. அதுதான் முகம். அந்த முகம் நான் சாஹிப் நானாண்டு சாஹிப் நானா உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த உணர்வுல இருக்கி மொத்தமாண்ட கட்டங்கட்டமா இல்லை, மொத்தமா இருக்கு. கலிமாவுடைய கருத்து அதான். அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று சொல்ற இந்த கலிமாவுக்குரிய கருத்துக்கள் தான். அந்த முகம் இருக்கே, இந்த மொத்தமா இருக்கே, அது சிருட்டி இல்லை, ஆதியின் ஜோதி, ஆதியின் பிம்பம், அறிவிலே வெளியாகி அறியாமல் நிக்கிறதாலதான் அது சிருட்டி மாதிரி தெரியுது நமக்கு. அல்லாஹ் உஸ்தாத் சொல்றாங்க, ஆதி அந்தம் அற்ற உன்னை அறிந்து கொள்ள மாட்டாயார். அப்ப இப்ப அந்த நிலைதான் சாஹிப் நானா நான் என்று சொல்லி உணர்ந்து கொள்ள வேண்டிய இருப்பு நிலை. அதை உணர்ந்து கொள்றதுக்காக இந்த அணுக்களுடைய கோடா கோடி திரட்சி கணத்துக்கு கணம் சாஹிப் நானாவை இடிப்பாட்டி வச்சுக்கிட்டு கிடையாது. அதுதான் உஸ்தாது சொல்றாங்க, உண்மை நோக்கங்க. உண்மை சொல்றேன் கேளு, உண்மை களிமா உனை ஹக்காய் உணரச் செய்யும் உதங்க. இங்க முன்னிலையில தேடினீங்க, படற்கையில தேடினீங்க, அம்புடல
தன்னிலையில உணர்ந்தா தான் விளங்குது தேடின சாமான் நாம தான். மறை நீ தேடணுமா? இல்ல வேண்டாம். இதுதான் இதைத்தான் தியானமும் திக்ரும் நமக்கு காட்டித்தர போகுது. இதைத்தான் நாம கண்டுகொள்ள போறோம். அப்படி காட்டித்தார கண்டுகொள்ற அதுதான் முகம். அது அழியவே அழியாது. அது மட்டும் கண்ணியமும் பெருமையும் தங்கிய அந்த முகம் மிஞ்சும். அந்த தோற்றம் அழியவே அழியாது. அதுதான் இன்ன பொருளண்டு இன்ன பெயரண்டு இல்லாத நிலையில் இருந்தது. இல்லாமட்டதில்லை, இருந்தது. அதை யார் என்று நாடி தன்னை தான் நாடி வெளியே வந்து அதைத்தான் உஸ்தாது சொல்றாங்க, யாரென்று உனை காட்டும் ஹக்கென்று நினைவூட்டும் அருஷென்ற ஆசனத்தில் பரலோகம் சேர்த்து வைக்கும். அழகா தெளிவா காட்டியிருக்காங்க. வகுமோட உள்ள மக்களுக்கு நாம எப்படி கொண்டு போய் இதை விளங்கப்படுத்துற? விளங்கப்படுத்த முடியாது, அவனும் விளங்க மாட்டான். அவன் இன்னும் நானுங்கிற உணர்வை பிடிக்கிறதுக்கே ரெடி இல்லை. அப்ப ஐநக்கு என்ன செய்தன்னா அங்க இருக்கும் நான உணர்ந்து கொள்ற இடத்துக்கே வர ரெடி இல்லை. அப்ப சிறுக்கங்கிற நோய் எப்படி அழியும்? அவனை அன்றி நீ இல்லைங்கிறது எப்படி உணரப்படும்? கற்பனை நான் எப்படி மறையும்? ஹக்கான நான் என்னுடன் இருக்கிறதாக எப்படி நான் உணர்வேன்? ஹக்கான நான் உன்னுடன் என்று சொல்றாங்க. அப்ப இதை எடுக்க வேண்டிய உண்மைய, உணர வேண்டிய உண்மைய, இருப்பு நிலையாக அமைந்திருக்கிற நிலைய அவனே மறுக்கானண்டா, அவனே நிராகரிக்கானண்டா, அவனே எடுக்க இல்லையண்டா, அவன்தான் முஷ்ரிகி, அவன்தான் காபீர், அவன்தான் முனாபிக். வேற யார் இருப்பா? அப்போ உஸ்தாது என்ன சொல்றாங்கடா, நீயே உனக்கு விரோதியடான்னு சொல்றாங்க. எனக்கு நான் தான் விரோதியா. அப்ப என்ன உணர்ந்து கொள்ள எந்த இருப்பு நிலையை நாம் விளங்கி கொள்ள நான் தான் தடையா இருக்கேன். நான் உணர மாட்டேன், நான் பிடிக்க மாட்டேன், நான் என்று உணர்றாத தியானம் செய்ய மாட்டேன். அப்ப இன்றைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் எத்தனை பேர் இருந்திருப்பா? அப்படி விரோதியா இருந்திருப்பா, தனக்குத்தானே விரோதியா இருந்திருப்பா. அப்ப இவர்களுக்கு எப்படி இந்த முகம் தெரிய வேண்டி வரும்? எங்கெங்கு நோக்கிலும் அங்கெல்லாம் அவன் முகத்தை எப்படி காணுவாக? எப்படி இவர்களுக்கு இந்த தோற்றம் புரிய வேண்டி வரும்? இவங்க வகுமண்ட மர்ச்சியில வாழ்கிற மூடர்கள். உடலை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடலை நான் என்று உணர்ந்துக்கிட்டு மாயிகையோட இருக்கிறாங்க. சரி, இதுல இன்னமும் கேள்விகள் இருந்தா யாரும் எடுங்க. ஒருத்தரையும் வீடியோவுல காணல. ஓ வீடியோவை ஆன் பண்ணுங்க, கேள்வி கேட்கிறான். இருட்டுக்கு இருக்காங்க, வெளிச்சத்துக்கு வாங்க. இப்ப நூறை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதனால நூறை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இது இப்ப பேசப்பட்ட விஷயம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இல்ல நீங்க இத புரிதலுக்கு எடுக்கிறேன்டா, இதை உங்களோட அறிவுல அமைகிறேன்னு சொன்னா இந்த காண்போன்னுங்கிற நிலை பெறணும். அப்பதான் கண்டு கொண்டிருக்கிறவனா இருக்கிற அந்த வஜுகும் அந்த தோற்றமும் உங்களுக்கு புரிதலுக்கு வரும். கண்டுகொண்டு இருக்கிறவன் கருவுல இருக்கிறத தான் காண்றானா. அவன் அந்த தோற்றத்தையும் அந்த முகத்தையும் என்ன செய்வான்? காணுவான். எப்படி? இந்த குருட்டு கண்ணை கொண்டு இல்லை, கல்பு கண்ணால காணுவான். எந்த அந்த மறைவும் இல்லாம பூரண சந்திரனை போன்று உங்களுடைய ரப்பை நீங்கள் காணுவீர்கள். அங்க ரப்பாக காண்றது தன்னைத்தான், தன்னை கண்டுகொள்ற நிலை. கேள்வி கேளுங்க இப்ராஹிம்.
அந்த உறவாடு உடன் இருக்கும் இறைவனோட உறவாடு சொன்னாங்கல்ல, இறைவனோட எப்படி உறவாடுறது? இப்ப நீங்க நான் சொன்ன இந்த நிலை இருக்கே, இப்ப நான் சொன்ன நிலை ஒரு சிலர் அனுமானத்துல சரியா கிரகிப்பாங்க, ஒரு சிலர் கற்பனையா எடுப்பாங்க, ஒரு சிலருக்கு அனுபவமாக கிடைச்சும் இருக்கும். ஆனா இதுதான் அந்த நிலை என்று அவங்க புரிதலுக்கு எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப இப்ராஹிம் நான் கேட்ட இந்த உறவாடல், இந்த நிலை பெற்றுட்டா, நிலை பெறுமண்டா, இந்த நிலையை நீங்க அந்த உங்களோட அறிவை கொண்டு இந்த நிலையத்தான் குறி வைப்பீங்க. உங்களோட அறிவு இந்த நிலையை குறி வைக்கும். இந்த குறி வச்சிட்டேன்னா இந்த நிலையில இருந்து அந்த அறிவு சறுக்காது. இதுதான் அந்த தியான நிலை சரியாகிறேங்கிறது. இப்ப தியான நிலை சரியாயிடும். இப்படி சரியாயிட்டா இப்ப நீங்க இருந்துகிட்டு தஸ்மம் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு இடத்தை பிடிச்சிட்டு இருந்துட்டு எல்லாம் செய்யறது இல்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கலையாது உங்களுக்கு, அது வரைக்கும் தான் பயிற்சி. இவ சும்மா சாதாரணமா நீங்க வாழ்ற வாழ்க்கையோடைய அந்த நிலையும் கலையாம ஆயிடும் உங்களுக்கு. மறுநாள் நீங்க போயிட்டு ஒரு இடத்தை பிடிச்சிட்டு குந்திக்கிட்டு தியானம் செய்கிறேன் எல்லாம் போகக்கூடாது, போக மாட்டீங்க. ஏனண்டா அந்த முகத்தை காணாத இடமே இல்லையே, அந்த தோற்றம் உங்களுக்கு தெரியாத நிலையே இல்லையென்ற மாதிரி எங்க போற நீங்க? அப்போ இப்போ உடனிருக்கும் இறைவன் என்கிற அந்த ஜோதியோட உங்களோட உள்ளம் சம்பந்தப்பட்டோம். இத உஸ்தாது எப்படி சொல்றாங்கடா, பகுக்கும் திறமை மிகைத்திடில் உயர் பண்புண்டா இறை பண்பு, உயர் பண்பு உன்னை அணைத்திடும், பரமன் தொடர்பு நிலைத்திடுமங்க. பரமன் தொடர்பு கிடைத்திடும் என்று சொல்லல, இன்னைக்கு பரமன் தொடர்பு நிலைத்திடுமண்டா, நிலைச்சிடும். நிலைச்சிட்டா இப்ப நீங்க எந்த இடத்துல எந்த திசையில நோக்கினாலும் அது உங்களோட சம்பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற நிலை தடப்படாம இருக்கும். நீங்க அதோட நிலைக்கணும் என்று சொல்லி முயற்சி ஒன்று எடுக்கிறியா? அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வருமா? இப்படி நிலைச்சிட்டா உங்களோட பேச்சு நல்ல இதான். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், உங்களோட பேச்சு இப்ப நாவ கொண்டு இந்த வாயை கொண்டு பேசுறது சொல்லல, உங்களோட பேச்சு பேசுற தன்மை, பார்க்கிற தன்மை, கேட்கிற தன்மை, ஸ்பரிசம்ங்கிற உணர்வு எல்லாம் அடுத்த பக்கம் மாறி எதில அந்த பரமன் தொடர்பு நிலைச்சிச்சே அதோட சம்பந்தப்பட்டிரும். இப்ப நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களோட உள்ளத்தில பேச்சுங்கிறது என்ன தெரியுமா? இந்த வேதம் ஆகு என்று சொல்லி அமைஞ்ச அந்த அகிலம்ங்கிறது உங்களுடைய பேச்சாக உங்களுக்கு தெரிய வேண்டி வரும். இப்ப பொருளாக தெரிய வேண்டி வராது, தனித்தனி பொருள் என்று தெரிய வேண்டி வராது. இப்ப உங்களுடைய பேச்சு தான் இல்லை. இப்ப உங்களுக்கு இதோட ரகசியம் எல்லாம் திரையில்லாம தெரிய வேண்டி வரும். இதான் இப்ப உங்களுக்கு சொல்றதுக்கு இன்னொரு ஆள் இருக்காது. ஆள் இருக்காதா? இப்ப நான் அனசாபிஸ் மாதிரி இருக்கேன், இப்ராஹிம் நானா மாதிரி இருக்கிறீங்க, நான் சொல்றேன். அந்த நிலையில அனசாபிசும் இல்லை, இப்ராஹிம் நானாவும் இல்லைன்னா என்னத்தை சொல்றேன்? இப்ப நான் யாருக்கிட்ட போய் சொல்றேன்? இந்த உறவாட்டம் தான் இன்னும் இருக்கிறது. உடனிருக்கும் இறைவனோடு உறவாடு உடனிருக்கும் இறைவனோடா அந்த உணர்வோட நீங்க சம்பந்தப்பட்டீங்களா, அந்த உணர்வு உணரப்படுற கட்டம் ஒரு மிகைக்கிற பொழுது அது உங்களுக்கிட்ட அது ஒரு உறவாட்டத்தை மேற்கொள்ளும். ஐனைக்கு நீங்க வேற அது வேற என்று இருக்காது, இன்னைக்கு வேற விரியாது. இப்ப நீங்க போய் கண்ண மூடினா உறவாட்டம் தான் நடக்கும், உறக்கம் போகாது. இப்ப நீங்க உங்களோட புலனெல்லாம் அடிபடும், கண் ஓய்வாகும், காது ஓய்வாகும், எல்லாம் ஓய்வாயிடும். ஆனா உறவாட்டம் நிக்காது. இப்ப அங்க முஷாஹிதா உரிய வழியை காட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேல கூட்டிகிட்டு போக விருப்பம் தான் எனக்கு, இதுக்கு மேல போறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது ஏற்படும் வரைக்கும் தான் நாம இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டியிருக்கு.
அன்னரம் தான் நமக்கிட்ட இன்னும் இருக்கிற உள்ளம் இவ்வளவு பெரிய ஒரு ஒளியா, இவ்வளவு பெரிய ஒரு சக்தியா இது. ஏக வியாபகத்தையே தனக்குள்ள இந்த உள்ளம் வச்சிருக்கேங்கிற உண்மை புரிவடும். அது ஒரு பேச்சிலவே சொல்றாங்க. எப்படின்னா, இந்த உள்ளம் உங்களுக்குள்ள இருக்கேன்டா நினைக்கிறீங்க, இந்த உலகத்தையே அது தனக்குள்ள வச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கேன்டா, இன்னும் இப்ப இருக்கக்குள்ளையும் நித்திர நீங்கணும். அந்த உணர்வுல விழிச்சுக்கிட்டே இருக்கணும். நாம உணர்வாக விழிப்படுக்கணும். இப்ப இரவை போய் படுக்கக்குள்ள தலாலியில வச்சு நீங்கிற நித்திரையே செல்லல. நான் இன்னைக்கு அந்த நித்திரையை நீக்கினா உறவாட்டம் என்ன செய்யாது, அந்த அளவு வராது. நடைமுறையில இப்பயும் அந்த நித்திரை என்ன செய்யணும். நித்திரைண்டா என்ன, நானண்டி இருக்கிற ரப்ப உணரணும் என்று சொல்லி ஒரு அறிவு ஒன்று உங்களுக்கு சொல்லுதா இல்லையா, சொல்லி தந்திருக்கா இல்லையா? அந்த அறிவை உறங்க விடாதுங்க, அதை தட்டி ஒழிப்பு விட்டுருக்கு. இப்ப உங்களுக்கிட்ட இந்த எனக்கிட்ட நான் தட்டி ஒழிப்பினேன், அது என்ன உணர்த்தி தந்திச்சு, அந்த அனுபவத்தை கொண்டு உங்களுக்கிட்டே அதை தட்டி விடுங்க, அதை உறங்க விடாதுங்க. என்ன அறிவது, கொள்ளை அடுக்க வேணா, கும்மமா தரல. இப்ப நானும் உணர்வு கொண்டு இருக்கி, அதோட நீங்க சம்பந்தப்பட்டா யாரோட சம்பந்தப்படுறீங்க? இறை தூதர் திரை கொண்டு இறை சொன்ன களிமா அதுதான். நீங்க ஆரம்ப பிள்ளைகள் இல்லையே, ஆரம்ப பிள்ளை இல்லைன்னா அல்லாஹ் வைத்த விரிசிலிட்டி இல்லைன்னு தான் சொல்லணும். அடுத்த படிக்கு வந்தீங்களா, இறை தூதர் திரை கொண்டு இறை சொன்ன களிமா தான் நான். ஏன்னா நான் என்று சொல்றதுக்கு ஒரு திரை தேவைப்பட்டுச்சு, அதுதான் அந்த தூது. அதை கொண்டு இறைவன் தன்னை நான் என்று உணர்ந்ததைத்தான் சொல்றேன் களிமான். இதுதான் ஜோதி. களிமா சொன்னது யாரு? இறைவன். அப்படி சொல்லுங்க. அதுக்கு ஆதாரம் தெரியா? இதயம் என்பது அரசப்பா, அதில் இருப்பவன் நானனும் இறைவனப்பா. இடத்தை காலத்தை மறந்து விட்டால் உன் இருதய கதவு திறக்கும் அப்பா. அப்ப நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நான்ங்கிறத திக்ரு செய்யறதால அப்படியே கட்லி கட்டு மாதிரி கட்டுண்ட ஒரு அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. செஞ்சு பாருங்க, உணர்த்தி தான் தரலாம். நீங்க செய்யணும். ஜோதியை வெளிப்படுத்தி காட்டும். அப்ப ஈனைக்கு இப்ப இறைவனோட உரையாடல் ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கும் அவனுக்கு இடையில எது சம்பந்தப்பட்ட உரையாடல் போகும்? காலையில போய் கடை துறக்கணும், காலையில இன்னும் சாமான் கொள்முதல் பண்ணணும், காலையில பேங்குக்கு 50,000 ரூபாய் காசு போடணும், இத்தனை சொத்து சுகத்தை சேர்க்கணும், இவ்வளவு காசை அடுக்கி வைக்கணும், தங்கத்தை குமிக்கணும் என்ற உரையாடிட்டு இருப்பீங்க. உறுதி பெற்று உணர்வ பெறு, உலக வாழ்வில் அமைதி பெறு. இப்ப உறவாட்ட ஆரம்பிக்கும். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்து வேணும், காசி வேணும், தங்கத்தை குமிக்கணும், சொத்து சுகத்தை சேர்க்கணும், செல்வ செருக்குடன் செல்வ புகழுடன் செருக்குடும் உள்ளம் செய்தான் வாழும் தரிப்பிடம் என்ற ஒரு பாட்டுல சொல்றாங்க. அந்த பாட்டு யாருக்கு ஞாபகம்? நான் சின்னத்துல பிழை இருக்கலாம், சகி ஞாபகமா? அது செல்வ செருக்குடன் வாழும் உள்ளம் செய்தான் இருப்பிடம் அறிந்து கொள்ள என்று சொல்லி சொல்றாரு. அண்ணா செல்வ செருக்குடன் செய்தான் வாழும் தரிப்பிடம் அறிந்து கொள்ளுங்க. அப்ப இப்ப என்ன உறவாட்டம் போகும்? இப்ப நீங்களும் நானும் என்னத்தை உறவாடிட்டு இருக்கோம்? அந்த உறவாட்டம் போகும். இப்ப நான் எனக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் ஏகமாக இருக்கிறேன் என்கிறத உணர்த்தி தர வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? எனக்குதான் இருக்கு. அதுதான் அந்த உறவாட்டம்.
அந்த உறவாட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அதுல உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் உங்களோட உள்ளத்துல வந்து அமையும். மற்றதெல்லாம் அமையாது. அதுக்காக மறந்து போகுதுன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு தேவைக்கு கிடைக்கும். உன் மக்காமை நீ புரிந்து கொள்வாய் என்று சதா காட்டுறாங்க. அப்ப அதுக்குத்தான் அந்த உள்ளத்தை கரல் படியாம பார்த்துக்க வேண்டியிருக்கு. கெட்ட எண்ணம் வராம, கெட்ட செயல் வராம, போதைகளை கொடுக்காம, சிகரெட் பத்தாம, பொன்னாசை புகழாசை எல்லாம் என்ன செய்யாதான் இதுக்கு பொருந்தாதாம் என்று படிக்காங்க. ஏன்? உறவாட்டம் தடப்பட்டுரும், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவுக்கு இன்பமயமான உறவாட்டம் அது. அது வேற வேற ரெண்டா இருந்து உறவாடுற இல்லை. இப்பயும் நான் உங்களோட அப்படி உறவாடல. இப்ப உங்களுக்கு வழங்காது. அது எப்படி உணரப்படுகிறதோ அப்படி இந்த நிலையை உணர்த்தி தரும் அது. அப்ப உடனிருக்கும் இறைவனுடன் உறவாடுறேன்டா அந்த ஞான கவனிங்க. அந்த ஞானை என்ன செய்யுங்க, மறக்காம ஞாபகத்துல வச்சிருங்க. எந்த அளவுக்கு அதை விரும்புறீங்களோ, இந்த உலகத்தை விட, இந்த உறவுகளை விட, அனசாபிச விட அதை விரும்புங்க. அந்த அளவுக்கு விரும்பாத வரைக்கும் அது தன்னை திறந்து காட்டாது. உள்ளம் என்பது ஒளியாகும். அதை உணர்ந்து கொள்ற அந்த வாழ்வு வராது. அந்த ஒளி என்ன செய்யாது. உஸ்தாத் ஒரு பாட்டுல சொல்றாங்க, ஒளி உலகு ஆட்கொண்டால் ஒளி உலகு எப்படி ஒளி உலகு கிட்டினால் ஒளி உலகு ஆட்கொள்ளும். ஒளி உலகு கிட்டினால், அறிவுலகு கிட்டினால் ஒளி உலகு ஆட்கொள்ளும். உண்மையோடு ஒன்றி விடுவாய், உத்தமனாய் வாழ்ந்திருப்பாய். உத்தமனாய்னா உணர்ந்தவனாவே வாழ்ந்திருப்பாய். இப்ப உங்களோட பார்வை, உங்களோட கேள்வி எல்லாமே என்ன செய்யும், அந்த நான்ல ஒரு நிலை பற்றும். இப்ப ஒவ்வொரு கணமும் உறவாட்டம் தான். அண்ணன் நினைக்க அண்ணன் காட்டி தருவான், அண்ணன் நினைக்க அண்ணன் காட்டி தருவான். இன்னைக்கு இரு தத்துவம் இல்லை. அப்படி ஏகமாக இன்ன இருக்கிறது என்கிறத உணர்றதுதான் அந்த உறவாட்டத்தின் ஆரம்பம். இப்ப நீங்க உறவாடின எல்லாம் தான் இன்ன பாக்குறீங்க. நீங்க அதுக்கு மாமரம் என்று பேரு வச்சதுக்கு யாரு கூட செஞ்ச? மாமரம்னு பேரு வச்சு பாக்குறீங்கவா? அது மாமரம் இல்லை, நீங்க உறவாடினது. அது உங்களோட பேச்சு, அது நீங்க பேசினது. அது என்னன்னு பேசினீங்க நீங்க அந்த நேரத்துல உணர்வீங்க. அப்பதான் அகிலமே நூறாக மாறும். இப்படி அகிலமாக இருக்கிறது உங்களுடைய பேச்சு. நீங்க பேசிக்கொண்டது உடனிருக்கும் இறைவனோட. அத லேச தரையா புட்டு தரையா அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானா? நீங்க சொல்லிட்டே இருந்தீங்களா? நாம் தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். அவர் சொல்லி காட்டினார், மலையிட்ட கேட்டோம். ஒன்றும் என்ன செய்யல, எதையுமே இன்னிட்டு செல்லல. அவர் சொன்னார், நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று வேதம் சொல்லி. முடிஞ்சா இப்பயும் நடந்துகிட்டு இருக்கா? அதுதான் நடந்துகிட்டு இருக்கிறதே. அதான் நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிறதே அந்த உறவாட்டம் தான். அத உறவாடத்தான் இன்சானை உருவாக்கினான். உன்சியத்தென்றால் அறிவாயா, இன்சான் இயல்பண்டு புரிவாயா. இன்சான் என்றா அவனுக்கு சரியான பேர் என்ன தெரியுமா? உறவாடி கொண்டிருப்பவன். அதெல்லாம் சரியா வரும். சென்னத்தை செய்ய, தியானத்தை திக்கிற செய்ய. நேரம் இல்லையா? உலக பராக்கு தடை செய்யுதா? அல்லாஹ் அழகாவல். உங்களோட பாட்டுல நீங்க போங்க, என்ன விட்டுருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இதோட நிப்பாட்டுவோமா சாஹிப்னா? 11 மணி டைமை காட்டுற. 11:12 ரைட். நிப்பாட்டுவோமே? சஹி ரைட்.
எல்லாரும் கொஞ்சம் முகத்தை காட்டி